இந்த இந்த வாழ்க்கை தேவன் தந்தது. சொல்லுங்க, இந்த வாழ்க்கை ஒரு பெரிய வாய்ப்பு. சொல்லுங்க எல்லாரும். இன்னும் கொஞ்ச நாள் ஆன உடனே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், குழந்தை வந்துடும், மாமியார் வந்துடுவாங்க, நாத்தனார் வந்துடுவாங்க, அப்புறம் ஜெபமே பண்ண முடியாது. சொல்லுங்க, இந்த வாய்ப்பை கைப்பிடி சொல்லுங்க. இந்த வாய்ப்பை பக்கத்தில் உட்காரமா, பக்கத்தில் உட்கார் போய், இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து ஆண்டுகிட்ட வந்தேன். அந்த ஆண்டு வரும்போது எனக்கு 17 வயசு. எனக்கு 17 வயசு. என் பேர் ராதாகிருஷ்ணன். நான் 17 வயசுல ஆண்டுகிட்ட வந்தேன். இன்னைக்கு ஏறக்குறைய 56 வருஷம் ஆயிடுச்சு ஆண்டோட வாழறேன். ரொம்ப நிறைய பாடுகள், போராட்டங்கள். நான் இந்துலேருந்து வந்ததுனால எங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கலை, என்னை விட்டு துரத்திட்டாங்க. எனக்கு ஒரு 13 வருஷம் நான் ரொம்ப பாடுபட்டேன். ஐயா 1970 பார்த்தேன், 70 ஐயாவை பார்த்தேன். நிறைய பாடுகள். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலையும் கர்த்தர் நடத்துகிறார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? எல்லாம் நான் ஒரு வசனத்தை படிக்க விரும்புகிறேன், என்னோட சேர்ந்து எல்லாரும். 2 Chronicles chapter 34 verse 1 and 2. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். Those who knows English, those who knows Tamil. உங்களுக்கு தமிழ் தெரிஞ்ச தமிழில் படிங்க, இங்கிலீஷ் தெரிஞ்ச இங்கிலீஷில் படிங்க. 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Josiah is 8 years old when he became king. எல்லாம் சொல்லுங்க. யோசியா 8 வயதா இருக்கும்போது அவன் ராஜாவானான். சத்தமா பேஜ் நம்பர் தமிழ்ல 584. in Tamil 584. in English difference. okay, ಒಂದು ನಿಮಿಷ. தமிழ் படி தமிழ் பைபிள் ஒருத்தரும் தமிழ் பைபிள் இல்லையா? சொல்லுங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்தான். எல்லாம் தம்பி சொல்லுங்க. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்தான். 8 வயசுல இறக்குறீங்களா? 8 வயசுல இறக்குறீங்களா? 8 வயசு. நோபடி இஸ் தேர். தம்பி 8 வயசு யாரா இருக்கிறீங்களா? இப்ப இவனுக்கு 8 வயசு நினைச்சீங்க, 8 வயசு நினைச்சீங்களே. கவனிங்க, இவன் 8 வயசு ராஜாவானா யாரை மதிப்பாங்களா இவனை? என்ன, நீங்களே மதிக்க மாட்டீங்க முதல்ல. ஆனா தேவன், when God honors someone, the world will honor. சொல்லுங்க, தேவன் கனம் பண்ணும் போது உலகமே உங்களை கனம் பண்ணும். when God honor, the universal will honor you. கர்த்தர் கனம் பண்ணாருன்னா சொல்லுங்க எல்லாரும், இந்த உலகமே உங்களை கனம் பண்ணும். எப்படி சொல்லுங்க, யார் உங்களை கனம் பண்ணணும்? பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் கனம் பண்ணணும். when you honor God, God will honor you. நான் பார்த்தேன், இந்த பையனுக்கு பாட்டே பாடல. அது 2 பையனுங்க தான் தம் பிடிச்சி பாடினாங்க, படிச்சானுங்க, 2 செஞ்சானுங்க. பரவாயில்ல, let us try. அது சொல்லுவாங்க, பாடியும் உதவி செய்யலாம், பாடாமல் உதவி செய்யலாம். எப்படிங்க? பாடியும் உதவி செய்யலாம், அடுத்தவங்களோட பாடாமலையும் நல்ல குட் பிகினிங். எல்லாம் சொல்லுங்க. 8 வயசுலயே அவன் ராஜாவானான். இது சாத்தியமா தம்பி? when you are with God, you are a hero. without God, you are a zero. தம்பி டேய் சொல்லு, இயேசுவோடு இருந்தா ஹீரோ, இயேசு இல்லாவிட்டா நீ ஜீரோ. ஹீரோவா இருக்கணுமா ஜீரோவா இருக்கணுமா? உங்களுக்கு சொல்ல போறேன், with Jesus you are heroine, without Jesus you are zeroine. ஹீரோயினா இருக்குமா ஜீரோயினா இருக்குமா? சத்தமா. அம்மாவோட நடிக்கிறதுக்கு ஆசையா, ஹீரோயின் நடிக்கிறதுக்கு ஆசையா? புரியல. வில்லியா நடிக்கிறதுக்கு ஆசையா, ஹீரோயின் நடிக்கிறதுக்கு ஆசையா? அப்படின்னா யூ மஸ்ட் பி வித் ஜீசஸ். இயேசுவோடு வாழ்ந்தா நீங்க ஹீரோ, இயேசு இல்லாவிட்டா நீங்க ஜீரோ. தம்பி புரியாடா? நமக்குதான் திரும்ப சொல்றேன். அதாவது
ஜெபிக்கிற அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்கள ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாம் சொல்லுங்க. ஜெபிக்கிற அம்மா அப்பா இருந்தா நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவங்க. நீ எப்படி உங்க அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா? டெய்லி ஜெபம் பண்ணுவாங்களா? எப்போ ஜெபம் பண்ணுவாங்களா? ரைட். நீ பாக்கியவான். சொல்லுங்க எல்லாரும். அப்படி அந்த ஆசீர்வாதத்தை உடையவங்க மட்டும் கை உயர்த்தி நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. You understand what I mean? The praying parents, those who are having praying parents have a blessed life. ஜெபிக்கிற அம்மா அப்பா யாருக்கு இருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள். புரியுதா? அம்பானிக்கு பிள்ளையா இருப்பதை விட இயேசுசாமிக்கு பிள்ளையா இருப்பது ஆசீர்வாதம். சொல்ல நான் பதம் தெரியல எனக்கு. ரைட். See, I was a teacher for more than 50 years. 50 வருஷமா நான் என்ன இருக்கிறேன்? ஆமா. அப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் எப்படி தெரியுமா தெரியாதா? ரைட். சொல்லுங்க. 8 வயசுல ராஜாவானா. ஒரு 6 காரியம் சொல்ல போறேன். Why God blessed him? என்ன பாரு தம்பி, என்ன பாருங்க. உலகத்துக்கு அதாவது உலகம் கொடுப்பது நாலேஜ், ஆண்டவர் கொடுப்பது ஞானம். எல்லாம் சொல்லுங்க. உலகம் கொடுப்பது, கல்லூரி கொடுப்பது அறிவு, கர்த்தர் கொடுப்பது ஞானம். எல்லாம் பைபிள் சொல்லுங்க. பைபிள் gives transformation, books gives information. புக்கு படிச்சா என்ன கிடைக்கும்? ஆனா பைபிள் படிச்சா இது முக்கியம். சத்தமா தம்பி புரியுதா? இப்போ பாருங்க. இப்போ இந்த எம்எஸ்சி பிஎஸ்சி படிக்கிறாங்களே, இதெல்லாம் வாழ்க்கைக்கு பயன்படுதா? அவங்க படிச்ச படிப்பு வேற, அவங்க செய்யற வேலையே வேற. எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள். ஒன்று எம்பி எம்ஃபில். அந்த படிப்புக்கும் அந்த பொண்ணு செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லை. அது பாஸ்டர் அம்மாவாக இருக்குது. இன்னொரு பொண்ணு எம்காம் சிஏ. இப்போ அந்த பொண்ணு பாஸ்டர் அம்மாவாக இருக்குது. இன்னொரு பொண்ணு எம்ஏபி லாயர். அந்த பொண்ணு பாஸ்டர் அம்மாவாக இருக்குது. படிப்புக்கும் அவங்க செய்கிற ஊழியத்துக்கு என்ன இல்லை. இப்போ நீங்களே எடுத்துங்களேன். இங்கே ஸ்டீவன் இருக்கிறார். அவர் படித்த படிப்பு வேலை செய்கிறார். அவர் அந்த படிப்பு வேலை செய்கிறார். அவர் அப்படியா? அப்படி இல்லையே. எங்கிட்ட சபையில் இருக்கிறவன்லாம் அவன் படித்த படிப்பு வேற, அவன் செய்கிற வேலையே வேற. சொல்லுங்க. படிப்பு நல்லது, அதை விட கர்த்தர் நல்லவன். இதை படிச்சீங்கன்னா நீங்க மிகப்பெரிய புரியுதா உங்களுக்கு? சுந்தர் பிச்சையா மாறுவீங்க. என்ன சுந்தர் பிச்சை? சுந்தர் பிச்சை தெரியுமாடா? பிச்சை இல்லை, சுந்தர் பிச்சை. சொல்லுங்க. நான் வேதம் படிச்சா நான் இன்னொரு அப்துல் கலாமாய் மாறுவேன். சுந்தர் பிச்சையை மாறுவேன். சுந்தர் பிச்சை யாரு? பக்கத்து வீட்டுல இருக்கிறாரா? நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது. இப்போ சொல்லுதா? அப்படின்னு அதை கண்டுபிடிச்ச பாருங்க. எவ்வளவு பெரிய அறிவாளி இருப்பான். அவனை படைச்ச ஆண்டவர் இதை விட பெரிய அறிவாளியா இருப்பார். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க எல்லாரும். புக்ஸ் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன், பைபிள் gives transformation, the world gives knowledge, but God gives the wisdom. கவனிங்க. ஞானத்தை வைத்து அறிவை சம்பாதிக்கலாம், அறிவை வைத்து ஞானம் சம்பாதிக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுங்க. ஞானத்தை வைத்து அறிவை சம்பாதிக்கலாம், ஆனா அறிவை வச்சு ஞானம் சம்பாதிக்க முடியாது. நீங்க இந்த பைபிள் எடுத்து போய் ஒரு மிகப்பெரிய ஐஏஎஸ் கட்டியோ ஒரு பிஹெச்டி படிச்சு கொடுங்க. they cannot read. இந்த புத்தகம் என்ன பேர் தமிழ்ல? சத்தமா சொல்லுமா? சூப்பர். எனக்கு அந்த வார்த்தைய வாயில வராது. நிறைய படிச்சிருந்தேன். நிறைய புரியுதா உங்களுக்கு? நிறைய இலக்கணம், இலக்கியம் நிறைய படிச்சிருந்தேன். இந்த பொண்ணு சொல்லிச்சு பார்த்தீங்களா, பரிசுத்த. எனக்கு அந்த வாயில அந்த வார்த்தையே வராது. தமிழ்ல நான் 100க்கு 100. தமிழ்ல நான் படிச்சது அட்வான்ஸ் தமிழ், அட்வான்ஸ் இலக்கியம் படிச்சிருக்கேன். இலக்கியம், இலக்கணம்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு என்ன வார்த்தை வரல வாயில. இதெல்லாம் சொல்ல பிள்ளைகளாம் ஆண் பிள்ளை ஆம்பளை பசங்க சொல்லுங்க. விதையாகம்ன்ற மாதிரிங்க. சொல்லல தம்பி? தம்பி வாயில சொல்ல. தம்பி சொல்லுடா, சத்தமா சொல்லுங்க.
உங்க மம்மி டேடி இங்கிலீஷா? சத்தமா சொல்லு. இது ஆன்லைன்ல போகுது. சத்தமா சொல்லு. அவனை சொல்லுங்க. நீ உனக்குள்ளே சொல்லிக்கிற. கவனிங்க, இதை படிச்சீங்கன்னா உலகத்துல எல்லாமே படிக்கலாம். நான் நேற்று கூட சொன்னேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கணக்குல சைஃபர் மார்க். நம்புவீங்களா? நம்புறீங்களா? கணக்கு சைஃபர் மார்க். அந்த வாத்தியார் பாவம் இறக்கப்பட்டு எனக்கு ஒரு 2 மார்க் போட்டுக்கலாம். போடவே இல்லை அந்த வாத்தியார். நான் ஆண்டு வந்த பிறகு இது மாதிரி பெரிய பெரிய சபைகள் இது பார்த்தீங்களா, சென்னையில நிறைய சபைகளுக்கு நான் ஆடிட்டரா இருக்கிறேன். இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு நான் ரொம்ப வருஷமா நான் ஆடிட்டரா இருந்தேன். இதே சபையில பாஸ்டர் ஐயாவுக்கு நினைக்கிறேன் ஒரு 10 வருஷமா ஆடிட்டரா இருந்திருப்பேன். தம்பி புரியுதா? நான் யாரு? கணக்குல சைஃபர் மார்க். இங்க வந்த இதை படிச்ச உடனே என்ன கொடுத்துருக்காரு ஆண்டவர்? என்னன்னு சொல்றேன், நான் வந்து பியூசில 3 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். பியூசில 42 நாட்டுக்கு போயிருக்கிறேன். தம்பி எதன் நாட்டுக்கு? ஆமா. சைலஸ் ஐயா அந்த புக்கு தெரியுங்களா? கொஞ்சம் 60 புஸ்தகம் தமிழ் எழுதியிருக்கிறேன். என்னுடைய ஒரு புஸ்தகம் 850 பக்கம் பாட்டு புக். என்னுடைய ஒரு புஸ்தகம் 850 பக்கம். நான் என்ன படிச்சிருக்கிறேன்? என்ன படிச்சதுன்னு கேட்டேன். பியூசில 3 தடவை ஃபெயில். ஆனா ஐ ரோட் மோர் தென் 60 புக்ஸ். தம்பி புரியுதாடா? இது நாலெட்ஜா விஸ்டமா? சத்தமா இது முக்கியம். நாலெட்ஜா விஸ்டமா? புக்ஸா புக்கா? புக்ஸா புக்கான்னு கேட்டேன். அது என்ன செய்யும் சொல்லுங்க? டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை படிச்சா இன்ஃபர்மேஷன். இதை படிச்சா இது உன்னை சொல்லும், உன் வாழ்க்கையை சொல்லும், எதிர்காலத்தை சொல்லும். கண்ணாடியில கண்ணாடி பார்த்தீங்கன்னா சொத்தப்பல் எப்படி தெரியும்? சொத்தப்பல்ல முத்துப்பல்ல தெரியுமா? If you want to know you are, go to the Bible. நீ யார் என்று அறிய வேண்டுமானால் உங்க அம்மா அப்பா கிட்ட போகாத, பைபிள் படி. இது யாரும் உனக்கு சொல்லும். நீ யார் உனக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நீ பைபிள் படிக்கலாம் அர்த்தம். நீ பைபிள் படிச்சுன்னா நீ யாருன்னு தெரியும். நீ எல்லாம் இருக்க பிள்ளைங்களா எனக்கு தெரியுமா? பாருங்க, ஏஞ்சல் இருக்கிறியா? ஏஞ்சல், நான் பாஸ்டர் பொண்ணு, எனக்கு எல்லாம் தெரியும். ஆனா இங்க போனாதான் தெரியும் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. புரியல? எனக்கு 3 பொண்ணுங்க, 4 பேர பிள்ளைகள். என்ன சொல்லுவாங்க எங்க பொண்ணுங்கெல்லாம்? நாங்க பாஸ்டர் பொண்ணு. நான் யூடியூப்ல 12,000 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன தம்பி? ஒரு மாசத்துக்கு எத்தனை நாள்? ஒரு வருஷத்துக்கு? ஆமா. 12,000 பிரசங்கம் பண்ணா எத்தனை நாள் வேணும்? கால்குலேட் பண்ணி பாருங்க. 12,000 பிரசங்கம் பண்ணணும்னா எத்தனை நாள், எத்தனை வருஷம் ஆகும்? என்னமா? யாருமா அது சொன்னது? யாருமா? 4 இயர்ஸா? டேய் என்னடா நியாயம் பேசுற? 4 வருஷத்துல 12,000 பிரசங்கம் பண்ண முடியுமா? பத்து வருஷத்துல 3,650 பிரசங்கம் பண்ண முடியும்டா. சார் எத்தனை ஒண்ணு சொல்லி சார் இப்படி ஒண்ணு சொல்லுங்க. வேதம் படிச்சா you become a genius. நம்புறீங்களா? நான் என்ன சொல்றேன் தம்பி, கோச்சிக்க மாட்டீங்களே? புஸ்தகம் படிக்கிறோம் இல்லை, பைபிள் படிங்க, நீங்க ஸ்காலர் ஆயிடுவீங்க. இந்த அம்மா அப்பா பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுமா? படி படி படின்னு சொல்றாங்க. எந்த அம்மா அப்பா பைபிள் படின்னு சொல்றதே இல்லை. எத்தனை பேர் அம்மா அப்பா பைபிள் படி சொல்றாங்க? அம்மா அப்பா சொல்றாங்களா? என்ன இப்படி சொல்ற, அருள் கொடுக்குற மாதிரி பண்ற? நீ நிறைய அம்மா அப்பா பைபிள் படின்னு சொல்றதே கிடையாது. அதை படி, இதை படி, இதை படி. பாருங்க, இப்ப லீவ் தானே, என்ன படி? அப்பாகஸா என்னது? அப்பாகஸ் படி, ஃபைட்டிங் படி, குங்ஃபு படி, கராத்தே படி. பொண்ணுங்களுக்கு பரதநாட்டியம் படி, என்ன டான்ஸ் படி சொல்றாங்களா இங்க? பையனுக்கு என்னடா கராத்தே படி? யார பாஸ்ட் அடிக்கிறதுக்கு? அதை படி, இதை படி. எந்த அம்மா அப்பாவாது பைபிள் படிடா, ஜெபம் பண்ணுடான்னு சொல்றாங்களா? நீங்க குட் பேரண்ட்ஸ் will have good children. ஜெபிக்கிற அம்மா அப்பாவா இருந்தா பையன் எப்படி இருப்பான்? சத்தமா சொல்லுங்க. சரி, ஒரு 5 எஸ் சொல்றேன். நம்பர் 1, எத்தனை வயசுல ராஜாவானான்?
8 வயசு. The reason is number one he seek the Lord. சொல்லுங்க, கர்த்தரை தேடினார். இல்ல சொல்லுங்க, கர்த்தரை 3ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, அதாவது தான் 3ஆம் வசனத்தினுடைய 2வது வரி, தான் இன்னும் இளவயதா இருக்கையில் கர்த்தரை தேடினான். சொல்லுங்க எல்லாரும். Those who knows English, ஏமா நின்னு you stand and read. அங்க சொல்லு. While he was still young. என்னங்க? சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, I am still young. சொல்லுங்க எல்லாரும். சிஸ்டர் கூட சொல்லுங்க, நீ கூட சொல்லுங்க, I am still young. இன்னும் இளவயதா இருக்கையில் என்ன செய்யணும்? யாரை தேடினா? சத்தமா சொல்லுங்க. தம்பி, கர்த்தரை தேடினீங்கன்னா சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவனுக்கு எல்லாமே தெரியும். இப்படி சொன்னா புரியும் உங்களுக்கு. சொல்லுங்க, கர்த்தரை தேடும் போது வாழ்க்கையில் எல்லாம் உங்களுக்கு கூட வரும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் கூட கொடுக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும், கர்த்தரை தேடு. எப்படி சொல்லுங்க? கர்த்தரை தேடு, எல்லாமே கிடைக்கும். நல்ல புருஷன் கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மாமியார் கிடைக்கும். ஆமா, நீ சொல்லுடே, கர்த்தரை தேடு. நைஃப் கிடைக்காது, ஒய்ஃப் கிடைக்கும். கர்த்தரை தேடினா ஒய்ஃபு, கர்த்தரை தேட விட்டா நைஃபு. கர்த்தரை தேடினா ஈவு, கர்த்தரை தேட விட்டா நோவு. கர்த்தரை தேடினா துணை, கர்த்தரை தேடினா உனக்கு வேணேன். நம்ம புரியுதாம்மா? கர்த்தரை தேடினா கிடைக்கும், துணை கிடைக்கும், இல்லை விட்டா வேணை தான் கிடைக்கும். அவரை தேடினா ஈவு கிடைக்கும், இல்லை விட்டா ஆமா. அப்புறம் காலம் ஃபுல்லா எங்கே நிம்மதி அங்கேயே எனக்கு ஒரு இடம் வேண்டும் பாட்டு தான் பாடணும். சொல்லுங்க, எப்போ தேடினா? நம்பர் 1 சொல்லுங்க, சீக் த லார்ட். இல்லை சத்தமா சொல்லுங்க, தேவனை தேடு. எப்போ? 60 வயசு இல்லையா? சத்தமா அந்த பொருள்கிட்ட சொல்லுங்க. அந்த தம்பிகிட்ட சொல்லுங்க, எப்போ தேடுறா ஒன்று சொல்லுங்க, எப்போ தேட சொல்லுங்க. தம்பி சொல்லுங்க, அவன்கிட்ட சத்தமான என்ன சொல்லுமா? யூ ஸ்டாண்ட் அண்ட் ப்ரே. When you are still young, seek God. சொல்லுங்க அவன்கிட்ட. When you are still young, seek God. நேர கிரிக்கெட் எடுத்து மட்டை எடுத்து போயிடக்கூடாது. எத்தனை பேர் நான் ஒரு ஊழியக்காரனா வரணும்னு ஆசைப்படுறீங்க? இங்க சூப்பர். உங்களை இதயத்தின் வாங்கி அப்படியே கத்த செய்வேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் 17 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தேன். என் பேர் ராதாகிருஷ்ணன். எனக்கு சாராயண ஒரு ரோஜி அம்மா தான் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஒரு பாட்டு பண்ணீங்களே, உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், அந்த பாட்டு கேட்டு தான் சபைக்குள்ள போனேன். நான் ஞானஸ்தானம் 30/8/70. தம்பி, நான் இப்போ ஞானஸ்தானம் எடுத்தேன் 30/8/70. எவ்வளோ வருஷம் ஆச்சு? என்னவா? நேரத்தில் பண்ண நான் ஞாபகம் எடுத்து வந்த அன்னைக்கே என்ன பார்க்குறீங்களா, நேராக வந்து என் டெக்ஸ்ட் புக்கு, என் நோட் புக்கு, அதை நான் பியூசி பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாத்துலேயும் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவன் எழுதிட்டேன். என்னைக்கு? அன்னைக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா படிக்க தெரியாது, அவங்க இந்து. சோத்தர் கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவன் எழுதிட்டேன். எனக்கு பாஸ்டர் என்னன்னே தெரியாது. அப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 3:30 மணிக்கு எடுத்தேன் ஞானஸ்தானம். 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். என் நோட் புக்கில், என் டெக்ஸ்ட் புக்கில், அப்போ நான் பியூசி பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லா புக்கில் என்ன எழுதிட்டேன்? அதை கர்த்தர் அப்படியே மாற்றிட்டேன். புரியலையா? எனக்கு அர்த்தமே தெரியாது, பாஸ்டர் என்னன்னு தெரியாது. அப்போதான் சபைக்கு போகிறேன். இதே அப்போதான் மாரநாதா சபைக்கு தான் போயிருந்தேன். அப்போ ஞானஸ்தானம் மட்டும் அந்த அம்மா எனக்கு கொடுத்தாங்க. நான் என்ன எழுதணும்னு அப்படியே கர்த்தர் மாற்றிட்டார். சொல்லுங்க எல்லாரும், சொல்லு, நீ விரும்பு, தேவன் தருவார். அவனு சொல்லுங்க, எதை விரும்பு? பொண்ணை விரும்பு, பெண்ணை விரும்பு. இல்லை, பொண்ணையும் பெண்ணையும் விரும்பாத, அவர் விரும்பு. பொண்ணெல்லாம் தேடி வரும். பொண்ணு பின்னால போனேன்னா நீ தேவதாஸ் ஆயிடுவேன். தேவதாஸ் தெரியுமா? தாடி வச்சு நான் ஏன் பிறந்தேன் அப்படின்லாம் இல்லை. ஆண்டவரை தேடினீங்கன்னா 2 பேரும் ஆண்டாடே, நீங்கள் 2 பாட்டு பண்ணீங்களே. சொல்லுங்க, ஆண்டவரை தேடு, நீ சூப்பரா இருப்ப. நம்பர் 1 சொல்லுங்க, சீக் த லார்ட். நம்பர் 2 3 3வது கடைசி வார்த்தை, 2வது கடைசி வார்த்தை சொல்லுங்க, வலதுபுறம்
இடதுபுறம் விலகாமல் வாழ்ந்தான். இப்ப சிஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, என்ன பாருங்க, இந்த சின்ன வயசுல there are three things will be happen. Number one, distraction. எல்லாம் சொல்லுங்க. வருதா இல்லையா? வருதாமா உனக்கு? டிஸ்ட்ராக்ஷன் வருதான்னு கேட்டேன். ஒண்ணுதான். ரைட். முதல் டிஸ்ட்ராக்ஷன் வரும், அப்புறம் டிஸ்டர்பன்ஸ் வரும், அப்புறம் டிஸ்ட்ரக்ஷன் வந்துடும். சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ட் என்ன அர்த்தம்? பாட்டினே இருக்கிற, திடீர்னு ஃப்ரெண்டை கூப்பிடுறான், இது கிரிக்கெட் ஆடுறதுக்கு. நீ அதை தூக்கி போட்டு மட்டையை தூக்கி போயிடுற. அந்த மட்டையில உன்னை ஒரு நாள் பிசாசு அடிச்சிருவான். புரியவே இல்லைல்ல? இதை படிடா, நீ ஞானி ஆயிடுவ. சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ட். எப்படி சொல்லுங்க? டிஸ்ட்ராக்ட் ஆகிடுதுமா. நிறைய பேர் வருவாங்க, உன்னை ரொம்ப புகழ்வாங்க, நீ ரொம்ப சூப்பரு, நீ ரொம்ப அழகா இருக்கிற, அடுத்த ஐஸ்வர்யா நீ தான், அடுத்த அஜித் நீ தான், எல்லாம் சொல்லுவாங்க. டிஸ்ட்ராக்ட் ஆகிடாது. என்ன பாருங்க, the world promise the best but gives the worst. தமிழ் புரியுதா? சொல்லுங்க. the world promise the best but it gives the worst. உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழான ஒன்றை தரும். தம்பி தப்புதாடா, நீ எப்படி ஆகிடலாம், நீ இப்படி ஆகிடலாம், நீ பணக்காரன் ஆகிடலாம், மல்டி மில்லியன் ஆகிடலாம், அதானி ஆகிடலாம், அம்பானி ஆகிடலாம், கட்சியில் பிச்சைக்காரன் தான் இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும். வலதுபுறம் இடதுபுறம் விலகம். சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. I won't be distracted. I won't be disturbed. I won't be distracted. சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ட் தெரியுமா? திசை திருப்பப்படுதல். படிச்சுனே இருக்கிறீங்க, இந்த ரீல்ஸ் பார்த்துன்னு இருக்கிறீங்க. அது என்னது? சர்ச்சுக்கு வந்து சர்ச்சில் வந்து பைபிளில் மொபைல் ஃபோன் பார்க்குறான், பைபிளில் மொபைல் ஃபோன் பார்த்துன்னுக்கிறான். இந்த பாருங்க, என் ஃபோன் அது. ஆனால் எது கொடுத்தேன் முடிச்சது இல்லை, வச்சது இந்த பக்கம். சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். சத்தமா. யார் என்ன சொன்னாலும், ஊர் என்ன சொன்னாலும், என் ஃப்ரெண்டெல்லாம் சொன்னா கூட ஐ ஒன்ட் டிஸ்ட்ராக்டட். நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் இந்துவா இருக்கும், எனக்கு போய் சாமியா என்ன பட்டையை ஊதி பூசுவேன், இந்த பட்டையை ஊதி பூசுவேன், நல்லா தண்ணியில் அடிச்சு குடிமெல்லாம் வச்சுருப்பேன். ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். அப்போ என்னை வந்து கிண்டல் பண்ணுவானுங்க. ஏசுநாதர் ஏற்றுக்கின பிறகு எனக்கு கிண்டல் பண்ணாங்க. என் பேர் ஸ்டீஃபன். என்னது? எங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஸ்டீபன் அப்படின்வாங்க. என்ன பண்ணு? பொண்ணுங்கெல்லாம் சொல்லுவோம் டீ பண்ணு, டீ பண்ணு, டீ பண்ணுன்னு. அதெல்லாம் வரும், ஆனால் அதுக்கு மேலே கர்த்தருடைய கிருபை வரும். சொல்லுங்க. ஐ won't be distracted. சத்தமா. வேலைக்கு போறவங்கலாம் கரங்களை ஒருத்தங்க. வேலைக்கு போறவங்கலாம் சொல்லுங்க. ஐடியில் ஒர்க் பண்றவங்கலாம் டோன்ட் பி டிஸ்ட்ராக்டட். பக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் கூட உட்காந்துருக்கும். புரியவே இல்லை. முதல்ல அண்ணனும், அப்புறம் தான் அது அங்கிள் ஆகிடும். புரியுதா உனக்கு தம்பி? தங்கச்சி புரியுதாமா? முதல்ல சிஸ்டர், அப்புறம் வேற மாதிரி போயிடும். சொல்லுங்க. ஐ won't be distracted. சொல்லுங்க. ஐ won't be disturbed. ஐ won't be distracted. டிஸ்ட்ராக்ட்னா திசை திருப்பப்படுதல். டிஸ்டர்பன்ஸ் என்னது? நீங்க பாருங்க, இதுல மாட்டிக்கிறான் பாத்தீங்களா? அவன் தெளிவா இருக்கானா? இவன் சொன்னது இல்லைன்னு, இவன் சொல்றான் இல்லைன்னு. இதுல மாட்டிக்கிறவன் அவனை தெளிவா இருக்கான்னு கேட்டேன். என்ன பாக்குறமா அப்படி? இதுல மாட்டிக்கிறான போய் LOVல எவனா சந்தோஷமாக்குறானா? உங்களுக்கு எப்படி தெரியும் இல்லைன்னு? சொல்லுங்க. டிஸ்ட்ராக்ஷன். நம்பர் 1 சொல்லுங்க. சீக்கிங் த லார்ட். நம்பர் 2 சரண்டர் த லார்ட். சொல்லுங்க. சாங்டிஃபை த லார்ட். 3ஆம் வசனத்துடைய கடைசி வார்த்தை சொல்லுங்க. சுத்திகரிக்க தொடங்கினான். இல்ல சொல்லுங்க. படிமா. சாங்டிஃபைட். 3ஆவது கடைசி வார்த்தை. 3ஆவது கடைசி வார்த்தை. இன் தமிழ். சிஸ்டர் தமிழ்ல படிக்கிறீங்களா? தமிழ்ல சுத்திகரிக்க தொடங்கினான். தமிழ் யார்ட்டும் பைபிள் இல்லையா? சொல்லுங்க. சுத்திகரிக்க தொடங்கினான். ஒருத்தர் தமிழ் பைபிளே இல்லையா? இங்கிலீஷ்ல படிக்க. இங்கிலீஷ்ல படிமா. 3 verse 3.
மூன்றாம் ஃபுல்லாகவே படிங்க, ஃபுல்லாக வாட்ச் பண்ணிங்க. For in the 8th year of his reign, while he was still young, திரும்பி படிமா. தாவீதின் எல்லாம் சொல்லுங்க, தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்தான். சொல்லுங்க, மேடைகள், தோப்புக்கள், சுரூபங்கள், விக்கிரங்களை அற்று போக பண்ணினான். ரொம்ப கஷ்டம். These are all on your ways. என்ன பார்த்தீங்கன்னா, முன்னெல்லாம் போய் தான் பாவம் செய்யணும். இப்போ பாவம் செய்யறது நம்ம வீட்டுக்கு நம்ம கைக்குள்ளே இருக்குது. என்னங்க, ஒரு அம்மா சொல்றாங்க, ராத்திரிலாம் என் பையன் போர்வைக்குள்ள என்னவோ பண்ணினுக்கிறாங்க. எப்படிமா தெரியும்? லைட் எரியுது பாஸ்டர்ன்றாங்க. தெரியுமா? இதுல 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதுகு எலும்பு தேஞ்சு போயிடுமா. புரியுதுங்களாமா? 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா முதுகு தேஞ்சு போயிடுமா. இது மாதிரி ஒரு வருஷம் பார்த்தோன்னா முதுகு தேஞ்சு போயிடும். ஒரு பெல்ட் தான் போடணும். நீ புரியவே இல்லை. அதாவது சரங்கு வச்சு பிடிச்சவங்க கையும், சரங்கு இருக்கிற கையை விட மோசம் செல் வச்சுக்கிற கை. சரங்கு தானே பண்ணிட்டு இருப்பான். சரங்கு உள்ள என்ன பண்ணுவான்னு கேட்டேன். என்ன பண்ணுவாமா? நான் பண்றது தெரியல உனக்கு. செல்லுள்ளவங்க கையும் எப்படிதான் இருக்குது, அதிகாரம் பண்ணினே இருப்பான். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்ன பாருங்க, எப்படி சொன்னாங்க புரியும். சபை தேவனோடு இணைக்கிறது, புரியுதா உங்களுக்கு? ஆனா செல்போன் தேவனை விட்டு நம்ம துண்டிக்கிறது. தமிழ் புரியுதா? சபை தேவனோடு இட் கனெக்டட் காட், பட் மொபைல் டிஸ்கனெக்டட் காட். சொல்லுங்க, சபை தேவனோடு கனெக்டட் வித் காட், ஆனா மொபைல் டிஸ்கனெக்டிங் காட். புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, நம்பர் 1 சொல்லுங்க, seeking the Lord. நம்பர் 2 sanctified. சொல்லுங்க, சுத்திகரிக்க தொடங்கினான். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 4ஆம் வசனம் படிங்க. Those who know Tamil or English. Amen. வெட்டி. எஸ். ஒரு சின்ன கேள்வி, 8 வயசுல இது முடியுமா? இஸ் இட் பாசிபிள் அட் தி ஏஜ் ஆஃப் 8? சொல்லுங்க, நொறுக்கினா, வெட்டினா, வீழ்த்தினா. எத்தனை வயசுல? 8 வயசுல. ஆமென். கவனிங்க, if you have a desire, God will put it into practice. அந்த வாஞ்சை இருக்குமானால் உனக்குள்ள தேவன் கிருபைகளை தருவார். ஒன்ஸ் அகைன் படிங்க சிஸ்டர், தமிழ்ல சொல்லுங்க. வெட்டினா, நொறுக்கினா, விலக்கினா. எதை? மொபைல் போனை. முடியுமா? இப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான், ரொம்ப உயிரோடு உள்ள ஃப்ரெண்டு. அவனை விட்டு வர முடியுமா? அப்படியா? அவன் வேற, நீ வேற. உனக்கு ஆப்போசிட்டா இருப்பான் அவன். எல்லாத்துக்கும் உனக்கு ஆப்போசிட் அவன். அவன் விட்டு நீ வெளியே வருவியான்னு கேட்டேன். கொஞ்சம் டைம் வருவான், கொஞ்சம் வர மாட்டானா. நீ எப்படிப்பா? உன் ஃப்ரெண்டு ஜஸ்ட் ஆப்போசிட் டு யூ. கேன் யூ லீவ் ஹர்? ரியலி? அப்படியா? நொறுக்கி, இடித்து, தகர்த்து. எப்போ? என்ன வயசுல? சத்தமா சொல்லுங்க, தேவனே எனக்கு அப்படி கிருபை தாங்க ஆண்டவரே. என்ன கிருபை? சொல்லுங்க. இயேசுவுக்காக எதையும் செய்வேன், எங்கும் செய்வேன். சொல்லுங்க, இயேசுவுக்காக எதையும் செய்வேன். அவர் தான் என்னுடைய முதல் ஃப்ரெண்டு. வாட் a friend we have in Jesus. சொல்லுங்க, அவரை விட ஃப்ரெண்டு உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Tell to your friend, I will tell about you. உன் நண்பனை பற்றி சொல்லு, நான் உன்னை பற்றி சொல்லுவேன். ஆமென். உங்க நண்பர்கள் எப்படி உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்றவங்களா இல்ல டைரக்ட் பண்றவங்களா? உங்க டிஸ்ட்ராக்ட் பண்றவங்களா டைரக்ட் பண்றவங்களான்னு கேட்டேன். டிஸ்ட்ராக்ட் பண்றவங்கள. நாளைக்கு போலாண்டி சபைக்கு. இன்னாடி பெரிய சபை, வாரமா போகணும். போன வாரம் கூட போனேன். இப்போ வாடி, புது படம் வந்திருக்குது, ஓடியில பார்க்கலாம், நெட்ஃபிளிக்ஸ்ல பார்க்கலாம். 2020 நடக்குது. சொல்லுங்க, தகர்த்தார், இடித்தார், தரைமட்டமாக்கினார். சொல்லுங்க, சாங்டிஃபைடு. 3வது சொல்லுகிறேன். 3வது சரண்டர். சொல்லுங்க, தன்னை. சொல்லுங்க எல்லாரும்,
10ஆம் வசனத்துல, அதே 10ஆம் வசனம், 10ஆம் வசனம். தமிழ் யாரும் படிக்க மாட்டீங்களோ? சத்தமா சொல்லுங்க. வேலையை சத்தமா சொல்லுங்க. மூணு சொல்லுங்க. சர்விங் த லார்ட். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. இப்போ ஒரு நிமிஷம். ஏமா ஐடில ஒர்க் பண்ணி, நீங்க ஐடில ஒர்க் பண்றீங்களாமா? ஐடில ஒர்க் பண்றீங்களா? நீங்க ஐடில ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஒரு பெரிய வேலை பண்றீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சாருன்னா வருவீங்களா? ரியலி? ஒரு ராஜா என்ன செய்யறாரு? கர்த்தரை சேவிக்கும்படி. கர்த்தரை சேவிக்கும்படி. படிமா, கர்த்தரை சேவிக்கும்படி. என்னங்க? என்ன வேலை? கர்த்தருடைய ஆலயத்தின் வேலை செய்யும்படி. English please. Verse 10. Then they put it in the hand of the workmen, Yes. who had the oversight of the house of the Lord. சொல்லுங்க, இந்த பிள்ளைட சொல்லுங்க. House of the, to serve in the house of the Lord. புரியுமா? பெருக்கணும், பாய் போடணும், தண்ணி பிடிச்சி வைக்கணும். ராஜா என்ன வேலை செய்யறாரு? தமிழ்ல படிப்பீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்யும்படி. ஹலோ, எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருடைய ஹவுஸ் கீப்பிங் மாதிரி, சூப்பர்வைசர். முதல்ல ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் மாற முடியும். சொல்லுங்க. வேலையை என்ன ஆளுக்கு என்ன வேலை? ஆளு என்ன வேலைமா? பெருக்கிறது, அப்புறம் துடைக்கிறது, பாத்ரூம் கிளீன் பண்றது, இந்த மாதிரி எங்களுக்கு பண்றாங்க. இந்த வேலை யார் செஞ்சா? சொல்லுங்க சொல்லுங்க. ராஜா என்ன வேலை செய்யறார்? ஆமென். Is it possible? அப்படியா? ரியலி? உண்மையாக, சத்தியமாக, நிச்சயமாக சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தர வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை அமைஞ்சிடும். அப்பதான் சொல்லணும். சொல்லுங்க. God will prove me and he will pronounce me, he will protect me. என்னை நிரூபிப்பார், என்னை ஒரு பேசும் பொருளாய் மாற்றுவார். என்னைக்கு வாழ்ந்தார் யோசியா? என்னைக்கோ ஒரு 6000 வருஷம் வாழ்ந்த யோசியா இன்னைக்கு பேசப்படுறார். எல்லாம் சொல்லுங்க. தேவனே, என் வாழ்க்கையை ஒரு பேசும் பொருளாய் மாறணும். சத்தமா சொல்லுங்க. My life should be what to write. என் வாழ்க்கை ஒரு பேசும் பொருளாய் மாறணும். ஆமே. அப்படி எப்படி அந்த ஆம்பிஷன் உனக்கு எப்படி இருந்துச்சுமா? சூப்பர். May God bless you. சொல்ல. Seeking the Lord, sanctify the Lord, serving the Lord. எல்லாம் சொல்லுங்க. நான் வேலை செய்வேன்னு சொல்லுங்க. தம்பி, வேலை செய்வேன்னு சொல்லுடா சத்தமா. முதல்ல முடிய விட்டு அப்புறம் வேலை செய். ரைட். என்ன பண்ற? ராஜா என்ன வேலை செய்யறாரு? ஒன்ஸ் அகைன் யூ ரீட் இட். ராஜா என்ன வேலை செய்யறாரு? Housekeeping. Then they had put it in the hand of the workmen, who had the oversight of the house. எந்த உங்க வீட்லயா? தமிழ் அழகா போடுறது. ஆலயத்தில் வேலை செய்யும்படி. சொல்லுங்க எல்லாரும். 10ஆம் வசனத்தில் ஆலயத்தை வேலை. நம்பர் 4. தேங்க்யூமா. சொல்லுங்க. நம்பர் 1 என்னது? சொல்லுங்க. Seeking the Lord. Number 2, sanctify the Lord. Sanctify the Lord. Number 3, serving the Lord. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உலகத்திலேயே பெரிய வேலை ஆண்டு செய்யற வேலை தான். ஆமென். உலகத்துக்கு ஊழியம் பண்ண பேக்கெட் நிரம்பும், ஏசுனாருக்கு ஊழியம் பண்ண மனசு நிரம்பும். When you work for the world, your packet will be full. When you work for the Lord, your heart will be full. எது முக்கியம்? ஹார்ட் ஆர் பேக்கெட்? சத்தமா சொல்லுங்க. எது நிரப்பணும்? நீங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களே ஐயா, வாழ்த்து ஒர்க் பண்றோம். அத்தனை பேருக்கு இஎம்ஐ இருக்குது இல்லை? எல்லாமே ஃபோன்ல இருந்து உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபோன்ல இருந்து, ஃபர்னிச்சர்ல இருந்து, சோஃபால இருந்து, வண்டியில இருந்து எல்லாமே என்னது? ஆனா இவர்கிட்ட வாங்க நோ இஎம்ஐ, எல்லாமே நெட் கேஷ் தான். ஆமேன்னு சொல்ல மாட்டியா? தம்பி சொல்லுடா. அவன்கிட்ட வந்தீங்கன்னா நினைப்பதற்கு வேண்டிக் கொடுக்க அதிகமாக செய்வார். உன்னை சூப்பர் ஹீரோவா கர்த்தர் மாத்துவார். என்ன வயசுல? சத்தமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? Seeking the Lord. Number 2,
Number 3. Number 4. Surrender the Lord. சொல்லுங்க எல்லாரும், surrender the Lord. 19ஆம் வசனம், கடைசி வார்த்தை. அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு சத்தமா அவன் தன் எல்லாம் கரங்களை சொல்லுங்க, சொல்லுங்க, I surrender Lord. சத்தமா பாருங்க. இப்ப இந்த பையன் கிழிச்சா ஒண்ணுமே தெரியாது. இவர் யாரு? இவன் நீ படிச்சவர் யாருன்னு கேட்டேன். சத்தமா இவன் நீ டீம் லீடராமா? நீ டீம் லீடரா? நீ டீம் லீடரான்னு கேட்டேன். நீ டீம் லீடரையா? மேனேஜர். மேனேஜருக்கு சர்டிபிகேஷன் எப்படி இருக்கும் ஆபீஸ்ல? அந்த அம்மாவே அடுத்த ஏத்துக்காது வீட்டுக்குள்ள. என்ன லூஸ் ஐயா நீ யாரு? பொசிஷன் என்ன? சொல்லுங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஞானம் கல்வி செல்வங்கள் அவருக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. நீ செய்வியா? சொல்லுங்க, சரண்டர் வஸ்திரங்களை. That means a total surrender to total life. எல்லாம் தமிழ் சொல்லுங்க. முழுமையான சொல்லுங்க, முழுமையான தேவனுக்கு முழுமையான அர்ப்பணம். சத்தமா நான் சொல்ல தமிழ் புரியும். சொல்லுங்க, முழுமையான தேவனுக்கு முழுமையான அர்ப்பணம். உங்களை பார்த்தாலே தெரியணும் நீ கர்த்தருடைய பிள்ளை. நீ நெல்லுமா? நியம வித்தியாசமா இருக்கிற. Why you are different? Because I'm God's son. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்க, வஸ்திரங்களை. நீங்க நம்பர் 1 என்ன சொன்னேன்? அது அது நல்லது நல்லதுதானே? சத்தமா சொல்லுங்க. அது எப்போ எப்போ வசதி இருக்குது, ஆளுகை இருக்குது, அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, ஆடம் இருக்குது, அரண்மனை இருக்குது. You can do whatever you like. எல்லாம் சொல்லுங்க, I can do whatever I like, but still I seek the Lord. இதெல்லாம் இருந்தா தேட முடியுமா சிஸ்டர்? நீங்களே ஒரு 2-4 வீடுக்கு 4 அப்பார்ட்மெண்ட் சொந்தக்கார ஸ்டீவன். டைமே இருக்காது, மூச்சு விட நேரம் இருக்காது. 4 அப்பார்ட்மெண்ட் சொந்தக்கார ஆயிட்டாருன்னா மூச்சு விடவே. சொல்லுங்க, அது வேற இது வேற. ஐ பிராக்டிஸ் இட். எது வந்தாலும் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் எல்லாம் சொல்லுங்க. தமிழ் சொல்லுவீங்களா? சொல்லுங்க, ப்ரையாரிட்டிஸ். முக்கியங்களில் இதுதான் முக்கியம். எது முக்கியம்? படிப்பு முக்கியம், சாப்பாடு முக்கியம், எல்லாம் முக்கியம். என்டர்டைன்மெண்ட் முக்கியம், மொபைல் முக்கியம், ஃபேஸ்புக் முக்கியம், வாட்ஸ்அப் முக்கியம், இன்ஸ்டாகிராம் முக்கியம். அதை விட இதான் ரொம்ப முக்கியம். அவன் இன்ஸ்டாகிராம் சொல்றான் பார்த்தீங்களா? எனக்கு அது ஏபிசிடே தெரியாது, புரியவே இல்லை. எப்படி நீ ஒன்றா மொபைல் வச்சுக்கிறேன் வாங்கி கொடுத்துரு, அப்பா வாங்கி கொடுத்தாரா? ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி கொடுத்துட்டாரா? இல்லை ஓசியில் எடுத்துப்பியா? வீட்டில் போய் தரமாட்டார் உங்கள் அப்பா அம்மா? அவங்க நாளைக்கு காட்டுறியா? எனக்கு வரமாட்டாங்களா? இப்போ அட்வான்ஸாக சொல்லிட்டாங்களா? வரமாட்டேன்னு இல்லை இல்லைடா, எடுத்து போயிடல, சண்டை போட்டு வாங்கிடுவேன். எப்போனா ஒரு நாள் ஆண்டு விட்டு போயிடுவேன், எப்போனா ஒரு நாள் வருவேன். சொல்லுங்க, seeking the Lord. Number 2. Number 3. Number 4. ரொம்ப கஷ்டம் இல்லை இது. அதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும்போது ஈஸி. என்னங்க? ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஐ சரண்டர் லார்ட். எல்லாம் இருக்கும்போது எது முக்கியம்? முன்னால வருது. எது முன்னால வருது? காலை எழுந்த உடனே எது முன்னால வருது சிஸ்டம் உங்களுக்கு? புளி குழம்பு வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா? இல்ல, புளி குழம்பா சாம்பார் இருக்கணும். இட்லிக்கு சட்னி வைக்கணுமா, சாம்பார் வைக்கலாமா? தேங்காய் சட்னி வைக்கலாமா, வெங்காய சட்னி வைக்கலாமா? எது வருது? ஆனா இவர் சொல்றாரு வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். அது இட் லுக்ஸ் லைக் வெரி மேட். இல்ல, அதை பார்க்கறது எப்படி தெரியுது? சொல்லுங்க, உலகத்துக்கு நான் பைத்தியம், ஆனா ஆண்டவருக்குள்ள ஞானமா இருக்கிறேன். உங்களை சொல்றாங்க இல்ல, பிள்ளைங்க சொல்றாங்களா? என்னடி லூஸ் மாறிக்கிற, லூஸ் மாதிரி பண்ற, ஏன்னா ரொம்ப பண்ணிக்கிறிய? சொல்லுங்க, கேட்பாங்க, நீ என்ன பெரிய பசுத்த வாட்டியா அப்படின்னு. நீங்க சொல்லுங்க, நான் பசுத்த வாட்டி தாண்டி. நான் யார் தான்? ஆமே. See, the world always give comments. The world always give critics.
இதெல்லாம் இருக்கும். அதுக்கு மத்தியில கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கும். நம்பர் 4, நம்பர் 5 கவனி எல்லாரும். 14ஆம் வசனம் 14 கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது தம்பி தண்ணி எடுத்து ரைட் கொடுங்க. மோசேயை கொண்டு ஒரு நிமிஷம் எல்லாம் பாருங்க. எனக்கு காசு இருக்குதா? ரைட். எல்லாம் பாருங்க. ரைட், பாக்குறீங்களா? ரைட், நல்ல காணிங்க தம்பி. பாருடா, பெட்டி நிறைய பணம் இருக்குது. சிஸ்டர் கவனிங்க, பெட்டி நிறைய பணம். இந்த பக்கம் வேதம். உங்க கண்ணு எது மேல போகும்? துட்டு. என்னவா? படிங்க, வசனம் படிங்களேன். அதாவது அரண்மனையின் பொக்கிஷம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அரண்மனையின் ஆல் தி ட்ரெஷரி ஆஃப் த பேலஸ் என்னெல்லாம் இருக்கும் சிஸ்டர்? அரண்மனையில ட்ரெஷர்னா என்ன இருக்கும்? கோல்டு, டைமண்ட், அப்புறம் பேர்ல் எல்லாமே இருக்கும். ஆனா எசேக்கியா அதை எடுக்கல, இதான் எடுத்தார். கரங்களை உயர்த்தி படிங்க சிஸ்டர். இதை எடுக்கல, அவரு பொக்கிஷங்களை எடுக்கல, கர்த்தருடைய வார்த்தை எடுத்தார். Can you read the quote in words? வசனம் சொல்லுங்க. வசனம். Now when they brought out the money that was brought in சத்தமா மணி சொல்லுங்க. மணி சத்தமா. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா இப்படி சொன்னாலும் புரியும். ஆமா, ஒரு பெட்டி நிறைய காஸ்மெட்டிக் வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஃபாரின் காஸ்மெட்டிக்ஸ், எல்லாமே பர்ஃப்யூம் எல்லாமே இருக்குது. ஐலாஷ்ல இருந்து லிப்ஸ்டிக் இருந்து கையில காலில் எல்லாமே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி. உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லி காஸ்மெட்டிக் வந்து கொரியா தான். ஆமா, பெட்டி நிறைய இருக்குது. இங்க பைபிள் இருக்குது. உங்ககிட்ட எது மேல போகும்? பாருங்க, உலகம் என்ற வார்த்தையை காஸ்மெட்டிக் அர்த்தம். அதாவது காஸ்மோனா உலகம், காஸ்மெட்டிக்னா உலக பொருட்கள். காஸ்மோ அப்படின்னா உலகம், காஸ்மெட்டிக் என்ன அர்த்தம்? ஆமா. இப்ப எதுல வரும்? படிக்கிறோம், சத்தமா படிக்கிறோம். Now when they brought out the money that was brought into the house of the Lord. ஹலோ, பெட்டி நிறைய இருக்குது. அரண்மனை பணம் எவ்வளவு இருக்கும் சிஸ்டர்? எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு ஆயிட்டு இருக்கும் தம்பி? டே எப்படி இருக்கும் பாத்தியா? பணம் மட்டும் இல்லை, என்னங்க ரொம்ப காஸ்ட்லி ஜுவல்ஸ்லாம் இருக்குது. ஆனா அந்த யோசியாவுக்கு கண் எது மேல போச்சு சொல்லுங்க? வேதத்தை சொல்லுங்க, வசனம் படிங்க. He took what he took. The priest found out the book of the law the Lord had given by சிஸ்டர் தமிழ்ல படிங்க சிஸ்டர். அவன் வேதத்தை கண்டெடுத்தான். சொல்லுங்க எல்லாரும். அவன் கண்ணுக்கு எது தெரியல? சத்தமா எல்லாம் கரங்க சொல்லுங்க. தேவனே, என் கண்ணுக்கு இது தெரியக்கூடாது. ரொம்ப ஆச்சரியமா இல்ல? வாட் he found the Bible. சத்தமா சொல்லுங்க. அவனுக்கு இது மேல ஆசை வரல. சத்தமா அந்த அதிகாரம் கடைசி வசனம் படிச்சு முடிச்சிடலாமா? கடைசி அதிகாரம் 32 தான், 2 Chronicles கடைசி வசனம் 32 கடைசி வசனம் படிங்க. அந்த எண்ட் ஆஃப் தி வேர்ஸ் கடைசி வசனம். Thus Josiah removed Yes. all the abominations from all the country Yes. that belonged to the children of Israel. அந்த தமிழ்ல படிங்க சிஸ்டர் வசனத்தை. தமிழ்ல. தேவனுடைய உடன்படிக்கையின்படி. ஆமென், ஆமென். சொல்லுங்க, கடைசி வசனம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. சத்தமா சொல்லுங்க. மணி பவர், மேன் பவர், மசில் பவர். சொல்லுங்க. மணி பவர், மேன் பவர், மசில் பவர். அவருக்கு 3 நிமிஷம் இல்லையா? மணி பவர் இருக்குதா? இன்னைக்கு மணி பவர் இல்லையா? மேன் பவர் இல்லையா? அவர் யார்? அவர்
உங்க ஆள்ல இருக்க மாட்டாங்களா? வாவென்றால் வருவான், வரசே. சினிமாலாம் பார்த்து இல்லையா? நாடகம்லாம் எவ்வளவு பேர் இருப்பாங்கல்ல, பக்கத்துலயே ஒருத்தர் வீசினே இருப்பாங்கல்ல. என்னடி பாக்குறீங்க? பக்கத்துல ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பாங்க. மேன் பவர் இருக்குது, மணி பவர் இருக்குது, மசில் பவர் இருக்குது. ஆனா அத்தனை இருந்தும் என்ன செய்யல அவரு? சத்தமா சொல்ல, கடைசி வார்த்தை சொல்லுங்க. கர்த்தரை சொல்லுங்க. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. He never backslid all his life. தமிழ்ல படியுமா? Until his death. As long as he lived, சத்தமா, as long as he எவ்வளவு lived, சத்தமா? as long as he அவங்கள lived, பார்த்து சொல்லுமா, சொல்லுங்க. நீ உனக்கே சொல்லிக்க. As long as live. as long as he அம்பானிக்கு நான் வீட்டுக்கு மருமகளா போனாலும் I will not leave the Lord. I'll not leave the Lord. I will not leave the church. I'll not leave the church. I will not leave the Bible. I'll not leave the Bible. ஆமென். Amen. நம்புறியா? ஐடி கம்பெனில பெரிய மேனேஜர் ஆயிட்டேன். என்ன பாக்குறேன்? Will not leave the Lord. I'll not leave the Lord. I will not leave the church. I'll not leave the church. I will not leave my pastor. I'll not leave எப்போ? IT company manager. ஆமென். சின்ன வேலை வந்தாலே மூச்சு விட நேரம் இல்லைன்றோம்ல. கவனிங்க, சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லுங்க. கடைசி வார்த்தை சொல்லுங்க. Seek the Lord. ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, அவ்வளவுதான் சொன்னா. ஐந்தாவது சொல்லுங்க. அடுத்து சரண்டர் சொல்லுங்க. கடைசி வரைக்கும், இது வரைக்கும். இன் இங்கிலீஷ், as long as you live. எல்லாம் எழுந்து சொல்லுங்க. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம், எல்லாம் திரும்பி சிஸ்டர் வாங்க. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நான் கர்த்தரை பின்வாங்கவே மாட்டேன். I will seek the Lord. I will surrender the Lord. I sanctify the Lord. I will serve the Lord. A total commitment in my total life. உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் என்ன ஆக மாட்டேன். தம்பி, நான் ஒரு ஹோம் நடத்தினேன் சென்னையில. ஒரு 2000 பிள்ளைகள் வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. 2000 பிள்ளைகள் எங்கிட்ட இருக்கிற வரைக்கும் அதே இல்லை சொல்றோம். என்னட்டு போன பிறகு அரோகரான்னு சொல்றோம். புரியுது உங்களுக்கு? எல்லா காரணங்களும் சொல்லுங்க. தேவனே, நான் எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், நான் சுந்தர் பிச்சையாய் மாறினாலும், யூஎஸ் போனாலும், I will not go back. சில உண்மை விட்டு, உன்னுடைய வார்த்தையை விட்டு, உன்னுடைய சபையை விட்டு, உன்னுடைய இரக்கத்தை விட்டு, I will not go back. I will seek the Lord. I surrender the Lord. I sanctify the Lord. I serve the Lord. இது வரைக்கும் தெரியுமா? இது வரைக்கும், இது வரைக்கும். As long, எல்லாம் வாய்த்து சொல்லுங்களா? எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாங்க. என்ன வயசுல ஆரம்பிச்சார் அவர் லைஃப்? ஆமென். நல்ல கவனிங்க. ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வயது ஒரு வரம்பே இல்லை. என்ன சொல்லுங்க? ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு வயது வரம்பே இல்லை. 5000 பேரை போஷிப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின சிறு பையன். என்னங்க? நாகமானுடைய குஷ்டத்தை தீர்ப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தின சிறு பெண். சொல்லுங்க. பிக் பிளெஸிங்ஸ் in a small life. சத்தமா சொல்லுங்க. பிக் பிளெஸிங்ஸ் in a small life. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் இந்த சின்ன உள்ளத்துல. சொல்லுங்க. பிக் பிளெஸிங்ஸ். நம்புறியாமா? எங்க? இந்த ஸ்மால் லைஃப். இல்லடா, நீ கூட. ஆமா, சொல்லுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதம் எளிமையான தோற்றத்தில். சத்தமா இல்லமா? இப்படி உன்னதான் அன்னைக்கு சொல்ற. படிக்கிறியா? படிச்சு முடிச்சிட்டியா? என்ன படிக்கிற? நான் சொல்லுங்க. மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். யோசியா பார்த்தா நினைச்சிருப்பாங்க, என்ன நினைச்சிருப்பாங்க ஜனங்கள்லாம்? இவெல்லாம் ஒரு சின்ன பையன். ஆனா கவனிங்க, இந்த பைபிள் அவன் தான் கண்டெடுத்தான். யூ நோ சிஸ்டர், இஸ் த ஒன் ஹூ ஃபைண்ட் த பைபிள். அது வரைக்கும் வேதமே இல்லை. வேதத்தை கண்டுபிடித்த முதல் மனிதனை யோசியா தான். அன்னைக்கு அவன் பைபிளை கண்டுபிடிக்கலன்னா அந்த பைபிள் எங்க தான் இருந்திருக்கும்? இன்னும் அந்த குப்பைக்குள்ள தான் இருந்திருக்கும். சொல்லுங்க. தேவன்
என்னை சாதனையாளராய் மாற்ற விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, தேவனே, I don't want to be live as a normal life. I want to live an abnormal life. சொல்லுங்க, சாதாரண வாழ்க்கை அல்ல, ஒரு அசாதாரண வாழ்க்கை. சொல்லுங்க, என்ன கூட ஒரு டிஎல் ஆஸ்பான் மாதிரி, தெரியுமா யார் என்ன சொல்லி, ஒரு தினகரன் ஐயா மாதிரி, ஒரு மோகன் சி மாதிரி, சத்தமா எங்க பாஸ்டர் ஐயா மாதிரி. ஆமே. சொல்லுங்க, உங்களுக்கு யாரெல்லாம் தெரியுதோ, ஃபாதர் பெர்க்மான் ஐயா மாதிரி, சத்தமா சொல்லுங்க, ஒரு ஜார்ஜ் ஜெபராஜ் மாதிரி. புரியவே இல்லை அவரை பத்தி. அதெல்லாம் மத்தெல்லாம் விட்டுருங்க. நானும் ஒரு பேசும் பொருளாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஐ மஸ்ட் பி ப்ரூவ்ட், ஐ மஸ்ட் பி ப்ரொனவுன்ஸ்ட். சொல்லுங்க, என்னையும் இந்த உலகம் சொல்லணும். என்ன சொல்லணும் தெரியுமா? இந்த பொண்ணு எப்படி ஆயிடுச்சு பத்தியா? இதுல இல்ல, ஆண்டருக்குள்ள. அதுக்கு நம்பர் 1 என்ன செய்யணும்? Seeking the Lord. Sanctify yourself. ஆமென், ஆமென், ஆமென். சின்ன ஜெபம் பண்ண போறேன். நல்ல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஐயா. வாலிபத்துல இயேசுவை சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். Life is a vanity. Youth with Christ is a reality. ஆண்டவர், life is short but eternity is long. வாழும் காலங்கள் கொஞ்சம், வாழப்போகிற காலங்கள் அதிகம். இந்த பிள்ளை வருங்காலத்துல உலகம், மாமிசம், பிசாசு, டிஸ்ட்ராக்ஷன் எல்லாவற்றையும் மேற்கொள்ள இந்த பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுங்க. Let it be an overcomer, Lord. மேற்கொள்ளுகிற பிள்ளைகளாய் மாற்றும். Bless the parents, bless the pastor, bless the church. வருங்காலத்தில் இந்த பிள்ளைகள் ஆண்டவரை இன்னொரு ஆபிரகாமை போல, இன்னொரு எஸ்தரை போல, இன்னொரு தெபராளை போல, இன்னொரு மிகப்பெரிய எசேக்கியேல் போல, எரேமியா போல, இங்க மத்தியில் இருக்கிற பாஸ்டர் ஐயாவை போல பிள்ளைகள் மாறட்டும் ஐயா. Lord, I bless them, make them a blessings in Jesus name. Amen. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. வாங்க, நீங்க வாங்க.